விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம் உரைகள் களைய இதுவே தருணம் உரைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே. அப்பனே விநாயகா, எங்க குடும்பத்துல எல்லாரும் எப்பயும் போல ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். இங்க பாரு, இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வையேன், அதை நீ எனக்கு தான் தரணும். என் அம்மா அப்பாவுக்கோ அண்ணன்களுக்கோ அக்கா தங்கச்சிக்கோ எல்லாம் தந்துடக்கூடாது, சரியா? விடு, நானே போட்டுக்கிறேன்னு சொல்றேன். நான் தான் போட்டு விடுவேன். ராஜதுரையண்ணே வந்துட்டோம். வா. என்னண்ணே, காலையிலேயே சீக்கிரமா கிளம்பிட்ட போல இருக்கு. இந்த எடுத்துக்க. நான் போட்டுக்கிறேன், கொடு. நான் போட்டுக்கிறேன். அப்பா வந்துட்டாரடா? வந்துட்டு இருக்காருண்ணே. அண்ணி நீங்க எடுத்துக்கங்க. என்ன அண்ணி எடுத்துக்கிறது? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னது? என்ன குழந்தைனாரே, மறந்துட்டீங்களா என்ன? இல்ல மறக்கல, நான் மறக்கல. ஆமாண்டா, இந்த மாசமே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அண்ணே நான் இருக்கேன்லண்ணே, நான் பாத்துக்கிறேண்ணே. வரேன். இருங்க, ஷூ எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. அண்ணே செல்வண்ணே. ஆமா 20 கோடி ரூபாய் சொல்றாங்களே, முன்ன பின்ன பார்த்து பேசிக்கலாம். சரி சரிங்கண்ணா. அண்ணே அப்பா வந்துட்டாரா? வந்துட்டு இருக்காருண்ணே. பெருமா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குண்ணே. அண்ணி எடுத்துக்கங்க. ரெண்டு பிள்ளைங்க இருக்கு, அதுங்களையும் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பொறுப்பா நடந்துக்கோங்க. அண்ணி அதான் நான் இருக்கேன்ல, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சோனியா, பரத் நல்லா படிக்கணும், சரியா? சித்ரா, ஆட்டோக்காரன் 20 ரூபாய் சில்லறை கேட்பான், உங்ககிட்ட ஏதோ சில்லறை இருக்கு? அண்ணே நீ என்ன அண்ணிய போய் கேட்டுக்கிட்டு இருக்க? இந்தா. சரிடா. ரெண்டு பிள்ளைங்க இருக்கு, பார்த்து பொறுப்பா நடந்துக்கோங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆட்டோக்கு போய் அவங்க கிட்ட 20 ரூபாய் கேட்டுட்டு இருக்கீங்க, கேவலமா இல்ல? The purchasing value, stocks and clearance. என்ன தம்பி, காலையிலேயே பக்தி படமா வந்திருக்க? இந்த தடவையாவது நீ பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போவியானதான். என்ன முறைக்கிற? நான் 10th படிக்கிறதுல இருந்து நீ படிக்கிற. இப்போ நான் காலேஜ் முடிச்சு வீட்ல இருக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடியும் படிச்ச, இப்பவும் படிக்கிற. இதுக்கு அப்புறமா எப்படி படிச்சுட்டே இருப்பல? மீனாட்சி, அண்ணன் அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாத. இந்த தடவை அண்ணன் கண்டிப்பா பாஸ் பண்ணிரும். அவ்வளவு விட்றா. அப்பா வந்துட்டாரா? வந்துருவாரு. சென்னையில ஒரு கோச்சிங் சென்டர் விசாரிச்சு வச்சிருக்கேன். அண்ணே, நான் சொன்னதையும் மறந்துடாத. அந்த 6 ஞாபகப்படுத்திரு. இங்க பாருங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அதையும் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த எடுத்துக்கண்ணே. ஆண்டவா, இந்தா. அந்த 6 அம்மா அடிச்சி ஊசடி போய் நான் இருக்கிற பாரு. ஏய் தலையில போட்டுக்கோ. அக்கா வாடா. சாப்பிட்டியாடா? இல்லக்கா, அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும். ஏங்க, அப்பா இன்சூரன்ஸ் பணம் வருதுன்னு ஆளாளுக்கு பெரிய லிஸ்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ எதுவுமே கேட்கலையேக்கா? நான் கேக்குறதுல எல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆனா அந்த ஆண்டவன் எனக்கு குடுக்கற மாதிரி கொடுத்து சீக்கிரமா எடுத்துப்பான். அதனாலதான் நான் எதுவுமே கேக்குறது இல்ல. அக்கா, அந்த கடவுள் எப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த துளசி அக்கா என்ன கேட்டாலும் அத அவ தம்பி தர்மதுரை உயிரை கொடுத்தாவும் செய்வான். அதனால உன் தம்பி கிட்ட நீ எதுவா இருந்தாலும் உரிமையே கேளுக்கா.
எங்க எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல, நீ நல்லா இருந்தா போதும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். தர்மா ஆ? அக்கா அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அம்மா ஆ இந்தா. டேய் நீயே வச்சு விடுறா. ஆ, இங்க பாரு. ம். ம். ஆ. ம். சரி வரட்டா. டேய் 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 இந்தா, இதுல உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாரு. அம்மா ஆ. இப்படி சமைக்கிற இந்த கைக்கு வைரத்தாலேயே வளையல் செஞ்சு போடணுமா? முதல்ல அடகு கடையில இருக்கிற என் வளையல திருப்பி கொடு, அப்புறம் இந்த வியாக்கியானம் எல்லாம் பேசுவ. ம். சரி, துரைங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? அதை ஏம்மா கேக்குற? உன் மூத்த மையன் ராஜதுரைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணுமா? உன் ரெண்டாவது மையன் செல்வதுரைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பணம் வேணுமா? உன் மூணாவது மையன் பாண்டித்துறைக்கு கோச்சிங் சென்டர்ல சேர்றதுக்கு பணம் வேணுமா? ஓ, மத்த துரையெல்லாம் விடுறா. உன் தொங்கச்சி என்ன கேக்குறா? ம். ஆ, என் அண்ணன்களே பரவாயில்லம்மா, என் தொங்காச்சிக்கு வர்ற பணத்துல 6 பங்கா போடணுமா? அதுலயும் துளசி அக்கா பங்கையும் அவளுக்கு தான் கொடுக்கணும்ங்கிறா. ஆ. சந்திரா, அப்பா வந்துட்டாருமா, வாமா. சரி போட வர. போடா. இந்த சந்திரா வந்துட்டீங்களா? அப்பா திருநீர் எடுத்துக்கோங்கப்பா. ம், ம், ம். என்னங்க, ம். போன காரியத்தை நல்லபடியா பேசி எல்லாம் முடிச்சிட்டீங்களா? பேசுறேன் சந்திரா. நமக்கு இன்சூரன்ஸ் பணம் 4,12,000 ரூபாய் வரணும். ஓ, அப்பா செக்கா கொடுப்பாங்களா இல்ல கையில காசா கொடுப்பாங்களா? பா என்னைக்கு பா தருவாங்க? ஏங்க அப்படின்னா இன்னைக்கு குடுக்கலையா? மொத்தம் 4,12,000னா 6 பேருக்கு 68,666 ரூபா வரும் இல்லப்பா? ஆமா. அது என்ன 6 பங்கு? 4 பங்கு தான். இந்த வீட்ல நாங்க 4 பசங்க தானே இருக்கோம். ஆமாண்ணே, நல்லா கேளுங்கண்ணே, நல்லா கேளுங்க. அப்போ நானும் அக்காவும் என்ன வேற வீட்லயே பிறந்தோம்? நாங்களும் இந்த வீட்டு பிள்ளைங்க தான். எங்களுக்கும் இவங்க தான் அப்பா அம்மா. ஏன் இப்படி பேசுற? ஒன்னா படிக்க வச்சிருக்கோம். நாளைக்கு உனக்கு கல்யாணம்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நகை போடணும். அப்புறம் என்ன சொத்துல பங்கு வேற கேட்டுட்டு இருக்க? நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன ஆனாலும் 6 பங்கு தான். ஐயோ, என்ன எல்லாரும் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்பாக்கு தான் இன்னும் வர வேண்டிய பணம் வரல இல்ல. பணம் வந்ததுக்கு அப்புறம் பங்கு போடுறத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். உங்க எல்லார்ட்டையும் நான் ஒண்ணு சொல்லணும். நீங்க எல்லாரும் பணம் வருதுன்னு உடனே இன்னைக்கு என்ன நாளுங்கிறதே நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு என்ன நாள்ரா? அதான் மறந்துட்டேல்லண்ணே, அப்புறம் எதுக்கு என்னைய கேக்குற? அண்ணே, என்ன? மறக்கிறதெல்லாம் மறந்துட்டு கேள்வி கேட்கணும். அண்ணே, ஞாபகம் இல்ல, சொல்லுடா. அண்ணே, அதான் மறந்துட்டல, விடுனே. என்னன்னு இப்ப எதுக்கு சொல்லுங்க. கேக்குற? அதெல்லாம் சொல்ல முடியாது போ. என்ன? கேக்குறோம்ல, சொல்லேன்டா. எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்றா. என்ன? கரசாவி குண்ணே. டோனி, நீ மட்டும் போய் கடையை திறக்க வேண்டாம். இங்க அரிசி முட்டை பருப்பு முட்டை எல்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு போய் கடையை திறந்து உடனே வச்சிருவோம். சரி தருமா, என்னடா நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், நீ பாட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்க. என்னதான் சொல்லண்டா, நிஜமாலே மறந்துட்டோம்டா. சொல்லுடா, சாரி மறந்து போச்சு. நீயே சொல்லு. அப்ப உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன நாளுங்கிறதே மறந்து போச்சு. இல்ல, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியாது. தெரியலடா. இன்னைக்கு திங்கக்கிழமை. நாங்க கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டோம்டா. சரி சரி, அதான் இன்னைக்கு என்ன நாள்னு தெரிஞ்சு போச்சுல. இப்படியே பேசிக்கிட்டே நிக்காம வாங்க, ஆளுக்கு ஒரு மூட்டையை எடுத்துட்டு போய் கடையில கொண்டு போய் வைப்போம். வேண்ட பாக்க ஒரு பார்ட்டி வெயிட்டிங். வாங்க, வேலை ஐயோ, எனக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. தள்ளு 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 தள்ளு. எனக்கு இந்த துணியில அயன் பண்ணி மடிச்சு வைக்கணும். எனக்கு வேலை இருக்கு. Is the best economy. ஆண்டவா, இந்தா போய் கடையை துற வரேன். சரிண்ணே. ஏய் தம்பி, அப்பா, இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சுட்ட. காசு வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பா சமாளிக்க போற? அத அன்னைக்கு பாத்துக்கலாம்ப்பா. அப்பா, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். நாங்க 6 பேரும் நீங்க நினைச்ச மாதிரி எப்பவும் ஒன்னா ஒத்துமையா தான் இருப்போம். நீ இப்படி நினைக்கிறதுல அர்த்தம் இருக்குடா. நாளைக்கு உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வருவாளே, அவளும் அப்படி நினைக்கணும்லப்பா. அம்மா, இங்க பாருமா, நான் என்ன நினைக்கிறேனோ அதையே தான் எனக்கு வரப்போறவளும் நினைப்பா. அப்படி ஒருத்தி தான் என்னை தேடி வருவா.
கழுத்து கழுத்து அண்ணே அந்த அக்கா மட்டும் இப்ப வரலனா இந்த தகரம் உன் தலையில தான் விழுந்திருக்கும். உன்னை காப்பாத்த அந்த கடவுளே அந்த அக்காவை அனுப்பி வச்சிருக்காங்க போலனே. அண்ணே என்ன கொலுசிய பாத்துட்டு இருக்கீங்க? இந்த மாவெல்லாம் தொடச்சிட்டு அந்த கொலுசு போய் அந்த அக்கா கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த அக்கா அந்த திருமணம் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. பார்வதி பேர் பார்வதியா? ஹாப்பியா? இதே மாதிரி இன்னும் நிறைய கொண்டு வரேன். ஹாப்பி, உனக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும்? அப்படியா? பார்வதி சீக்கிரம் வாமா, பூஜையை முடிச்சிட்டு அன்னதானம் கொடுக்கணும்ல. வா. வரேன் சித்தி. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க எங்களை மறைக்காதீங்க, பசங்க தான் தள்ளி விட்டுட்டாங்க. பரவாயில்ல விடுடி, இப்பதான் இவர் பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு. அகிலாமா, எல்லாம் ரெடியா இருக்கு. பாப்பா வந்துருச்சுன்னா குடுக்க ஆரம்பிச்சிடலாமா? சரி மாமா வா குடு. தட்டிட்டு வரதுக்குள்ள இங்க வந்துட்டாங்களா? தம்பி லைன்ல வாப்பா. இல்லண்ணா, இது அவங்கள்ட்ட நாங்க வரிசையில நிக்கிறோம்ல, நீ அதே மாதிரி வா. அண்ணா நான் நினைக்கிறேன். மாமா எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட போறேன். பாத்தீங்களா மாமா, உங்க பொண்ணு பார்வதியுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறானே. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா எதுக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிற கோயிலுக்கு போனீங்க? அதுவா மாமா, இந்த கோயில வச்சு பார்வதி கையால ஒரு 300 பேருக்கு நெல் தானமும் 500 பேருக்கு அன்னதானமும் கொடுத்தா பார்வதியோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் மாமா உடனே இந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன். சரி, பார்வதி எங்க? ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷம் மாமா. மாமா, நம்ம வீட்டு இளவரசியை கொஞ்சம் பாருங்க. மாமா பேசுறாரு. அப்பா, ஹாய், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குட்டிமா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஹாப்பியா இருக்கியா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்.
ஆனா நீங்க என் பக்கத்துல இல்லையேன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏய், என்ன பண்ண சொல்ற? அப்பாவோட பிசினஸ் அப்படி. புரிஞ்சுக்கிறேன். அதான் உங்களுக்கு பதிலா என்ன சித்தியும் மாமாவும் நல்லபடியா பாத்துக்கிறாங்களே. கரெக்டா சொன்ன பார்வதி. ஆம், உங்க அம்மா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் அகிலா மட்டும் இல்லைன்னா நீயும் நானுமே அநாத மாதிரி தாமா இருந்திருப்போம். என்னங்க நல்ல நாள் அதுமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பார்வதிக்கு நான் தான் அம்மா. அவ என் வயித்துல பிறக்கலனாலும் அவதான் என் பொண்ணு. அப்பா அப்பா அப்பா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்புறம் பேசுறேன், சரியா? அவங்களை இப்படி காக்க வைக்க கூடாது. ஓகே ஓகே ஓகேமா, கேரி ஆன். நான் அப்புறமா பேசுறேன். ஓகே, பாய். அப்பா ஒரு நிமிஷம், மாமா கிட்ட தரேன். சாரி மாமா, ஒரு நிமிஷம். சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க. பேசினபடி 10 சவரம் போடணும். மீதி 3 சவரம் தருவீங்கன்னா எப்ப போடுவீங்க? சம்பந்தி அம்மா, நான் செக்யூரிட்டி வேலை பார்த்தோம், என் பொண்டாட்டி வீட்டு வேலை பார்த்தோம் தான் என் 2 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சோம். இவ 3வது பொண்ணு. எங்களால எவ்வளவு நகை சேர்த்து வைக்க முடிஞ்சதோ அவ்வளவு நகை தான் சேர்த்து வச்சிருக்கோம். சம்பந்தி அம்மா, கொஞ்சம் டைம் கொடுங்க. தலை தீபாவளிக்கு மீதி 3 சவரம் போட்டு அனுப்பி வைக்கிறோம். கல்யாணத்தை தீபாவளிக்கு அப்புறம் வச்சுப்போம். எதுக்கு அவசரம்? என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாலையும் கழுத்துமா நிக்கிறவங்கள காக்க வைக்காதீங்க சம்பந்தி. முதல்ல உங்க பையனை தாலி கட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். முடியாது, முடியவே முடியாது. பேசுற நகை இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது. சின்னசாமி, ஒரு நிமிஷம் வா. அம்மா நீங்களும் வாங்க. வாங்க. என்னத்த சொல்றது? சின்னசாமி, உன் சம்பந்தி அம்மா நகை இல்லாம கல்யாணம் பண்ண விட மாட்டா. அங்க ஒரு பணக்கார பொண்ணுக்கு பிறந்த நாள். அவ இன்னைக்கு எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கா. அவகிட்ட போய் உதவி கேட்டுப்பார், கண்டிப்பா செய்வா. யோ சின்னசாமி, யோசிக்கலாம் நேரம் இல்ல சின்னசாமி. பொண்ணு பெத்துட்டோம், மாணவர் வருஷம் எல்லாம் பாத்துட்டு இருக்க கூடாது. போய் கேளு. அம்மா நீ கூட்டிட்டு போமா. எங்க வாங்க, போய் கேட்டுதான் பாப்போம். சரி வா. அம்மா லைன்ல வாங்கம்மா, போங்கம்மா. நாங்க அதுக்காக வரலப்பா. இந்த பொண்ணு கிட்ட ஒரு உதவி கேட்க வந்திருக்கோம். என்ன உதவி? அங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு தாயி. எங்களுக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க. 2 பேரை எப்படியோ கட்டி கொடுத்துட்டோம். இப்போ கடைசி பொண்ணுக்கு கல்யாணம் 10 பவுன் போடுறதா சொல்லியிருந்தோம். ஆனா எங்களால 7 சவரன் தான் போட முடிஞ்சது. மீதி நகை இல்லைன்னா கல்யாணம் நடக்காதுன்னு சம்பந்தி அம்மா சொல்லிட்டாங்க. என் பொண்ணு மாலையும் கழுத்துமா நின்னுட்டு இருக்காமா. அவளுக்கு கல்யாணம் நடக்க நீதாமா ஏதாவது உதவி பண்ணணும். என் பொண்ணுக்காக கேக்குறோம் தாயி. பிச்சை போறதா நினைச்சு இந்த உதவியை செஞ்சா காலத்துக்கும் உன்னை மறக்க மாட்டேன் தாயி. உதவினா 3 சவரன் நகை கொடுக்கணுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ 1000 2000னா பரவாயில்ல. 3 சவரன் நகைனா இன்னைக்கு என்ன விலை விக்குது தெரியுமா? உதவி கேக்குறதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா எவ்வளவு கேட்கணும், என்ன கேட்கணும் இருக்குல்ல. நான் அன்னதானம் தான் போடுவேங்க, அள்ளி கொடுக்கலாம் வரல. வேணும்னா வரிசையில நின்னு சாப்பிட்டு போங்க. ஐயா நீங்க வாங்க. ஆளை பார்த்தா நல்லா இருக்கா, ஆனா மனசு முழுக்க குப்பையா இருக்கும் போல இருக்கே. தர்மதுரை, இவ உனக்கானவ இல்லடா. இவளுக்குள்ள பணக்காரிங்கிற திமிரு அதிகமா இருக்கு. ஊருக்காக பெருமை தேடுறவங்க போல இருக்கு. ஏங்க என்ன கிளம்பிட்டீங்க? சாப்பாடு வேண்டாமா? உங்களை தாங்க கேக்குறேன். அக்கா, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். ஆமாமா.
அரிசி மூட்டை தான், மீதி 4 பொருள் எடுத்தா முடிஞ்சு போச்சுனே. அண்ணே என்னண்ணே அந்த அக்கா கிட்ட கொலுசு குடுக்கலையா? டேய் முதல்ல அவளை அக்கான்னு கூப்பிடுறத நிறுத்துறா. சரியான ராட்சசிடா அவ. அண்ணே என்னண்ணே அப்படி சொல்ற? அந்த அக்கா பாக்குறதுக்கு அவ்வளவு சாந்தமா அழகா இருந்தாங்கல்ல. அப்படியே ஒண்ணு போட்டேன்னு வையேன். ஏண்டா அழகா இருந்தா போதுமாடா? ஒரு பொண்ணுக்கு குணம் தாண்டா முக்கியம். அவளுக்கெல்லாம் உடம்பு முழுக்க திமிரும் தென்னாவுட்டும் தான் இருக்கு. அதுவும் பணக்காரிங்கிற திமிரு. ஒரு பொண்ணு எப்படிலாம் இருக்க கூடாதோ அப்படிதான்டா இருக்கா அவ. வந்துட்டான். ஓ போய் வேலையை பாரு. என்னது இது புதுசா? அது பார்வதி பாப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, அதான். இத பாரு, பிறந்த நாளா இருந்தாலும் சரி, இறந்த நாளா இருந்தாலும் சரி, இந்த வீட்டு வழக்கம் எல்லாம் மாறவே கூடாது. என்ன ஜோசியரே, அவ்வளவுதானா? வேற இந்த கோயிலுக்கும் போக வேண்டியது இல்லையே? இல்லங்கம்மா, இன்னைக்கோட எல்லாமே முடிஞ்சது. நீ என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? வேஷத்தை கழிச்சிட்டு உள்ள போ. சித்தி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இப்படியே இருக்கவா ப்ளீஸ்? இங்க பாரு, மானாடுது மயிலாடுதுன்னு சொல்லி மந்தி ஆடு ஆசைப்படக்கூடாது. அப்புறம் நல்ல நாளைக்கு அடிபட்டு செத்து போயிரும். நீ இந்த ஊருக்கு மட்டும்தான் எஜமானி, ஆனா நீ என்னைக்கும் எனக்கு வேலைக்காரி தான். கழட்டடி.